சார், சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மகத்தான மக்கள் செல்வாக்கை பெற்று இருந்த ஒரு அரசியல் பேர் இயக்கம். அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் குறிப்பாக மதத்தின் பெயரால் மக்களை அணி சேர விடாமல், ஒற்றுமையாக இயங்க விடாமல் பல்வேறு விதமான அரசியல் செய்து வருகின்ற பாரதிய ஜனதா தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் பாரதிய ஜனதா என்கிற இந்த நிலைப்பாட்டை பொதுவாக தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அதற்கான ரிசல்ட் என்று சொல்லக்கூடியது வரும் சட்டமன்ற தேர்தலில் இதற்கான பதில் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ குறிப்பா கடந்த தேர்தலையும் அவங்க போட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பொழுதும் ஓரளவு குறிப்பிட்ட தகுந்த ஒரு வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை அது இல்லாம இருக்குமா, அதை விட குறைன்னு பாக்குறீங்களா? இல்ல, கண்டிப்பா அதிமுக, பாமக, தேமுதிக, திரு கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணியில் இடம்பெற்று இருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டணியாக அது அமையும் என்று சொன்னால் அது கூட்டணி ரீதியில் அது ஒரு வலுவான கூட்டணியாக அமையும். அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் பாரதிய ஜனதா இங்கு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்டிஏ தலைமையிலான ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமையும் என்று. அது கூட்டணி அரசு அமையும் என்று. அது தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் தன்னோடு வர மறுக்கின்ற, வர முடியாத அரசியல் கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு உத்தியை அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமை கையாண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு பாரதிய ஜனதா தலைமையில் இங்கு ஒரு அணி ஆட்சி அமைக்கின்ற அளவில், அல்லது அவர்கள் சொல்வது போல் கூட்டணி மந்திரி சபை அமைக்கின்ற அளவில் ஒரு காலத்திலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பை தர மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? 2026 திமுகவுடன் தான் பயணிப்போம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறீங்களா, அல்லது அதுல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டா? இல்லை, நாங்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் நாடாளுமன்ற 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல், இந்த 4 தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த அணியில் தான் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம். அப்போ இப்போதும் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெற்று இருக்கிறோம். ஆதலால் எங்களுடைய அணிதான் தமிழ்நாட்டில் வெற்றி அணியாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் வெற்றி பெறுகின்ற அணியில் அரசியல் கட்சி தொடர்வதுதான் அந்த அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. இது அரசியல் ரீதியான ஒரு பார்வை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா என்கிற இந்திய நாட்டு மக்களை இஸ்லாமியர்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும், இந்துக்கள் என்றும் மக்களை பிளவுவாத அரசியல் செய்கின்ற பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணியில் கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு காலத்திலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போதைய இந்த சூழலில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்கிறோம். உறுதியா இருக்கிறீங்க? அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காரணம், திமுக தலைமை தான் எங்களை கூட்டணியில் சேர்த்திருக்கிறது. அந்த திமுக தலைமை இதுவரையிலும் எங்களை அந்த கூட்டணியில் வைத்து, இப்போது கூட உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் சட்டமன்றத்தில் வாக்களித்த தொகுதி மக்களுக்காக நான் அங்கே குரல் கொடுக்கின்ற போது, அல்லது சட்டப்பேரவைத் தலைவரோடு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வைத்துக்கொண்டு நான் கூட்டணி அரசியலிலிருந்து முரண்படுகிறேன் என்று சில செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஒரு காலத்தில் நான் கூட்டணி அரசியலிருந்து முரண்படவில்லை. சட்டமன்றத்தில் எனக்கான நேரத்தை அதிகப்படுத்தி தாருங்கள், துணை கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுங்கள், கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பு கொடுங்கள், நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவர்ஸில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறேன். அது எனக்கான உரிமை. அதுவும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் திமுக தலைமையில் கூட்டணியில் தொடர்கிறேன். இல்ல, கடைசியா நடந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க கையெழுத்து கும்பிட்டு வெளியே வந்துருவீங்க, என்ன ஜனநாயகன்னு சொல்லிட்டு கூட வருவீங்க, வெளியே செய்தியாளர் சந்திப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன? அதுக்கப்புறம் கூட செய்தியாளர் சந்திப்பில் பொதுக்குழுவில் நீங்க முடிவெடுத்துட்டு தான் சட்டமன்றத்துக்கு மீண்டும் செல்வது குறித்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? சட்டமன்றம் தொடர்ந்து செல்வதற்கான பணிகள் தொடங்குமா? இல்லை, அது பொதுக்குழு என்று நான் சொல்லிவிட்டேன். அது கட்சியினுடைய உயர்நிலை குழு. அந்த உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சட்டமன்றத்திற்குள் ஒரு பேரவைத் தலைவரிடம் நாம் உரிமையாக பேசுவதற்கு நேரம் கேட்பதும், அவர்களிடத்தில் வாதாடி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு சென்று உங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை, குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் 4 ஆண்டு காலம் ஒலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது. அதனால் நீங்கள் அவசியம் சட்டமன்றம் செல்ல வேண்டும்.
இன்னும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்கள் என்று எங்கள் கட்சியினுடைய இந்த உயர்நிலை குழு எனக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் சபாநாயகராக அப்போது எந்த கட்சியாக எதிர்க்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கும் சரியான ஜனநாயகப்படி தான் செயல்படுறாரு அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ பொதுவாக வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எதிர்கட்சிக்கு தரமாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி ஆதரவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் உங்களுக்கும் அதே மாதிரியான ஜனநாயகத்தை தான் பின்பற்றுறாரு அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, பேரவைத் தலைவரை பொறுத்தவரையில் அவருடைய அந்த உடல் மொழி அல்லது அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கையாளுகின்ற அந்த விதத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஏற்கனவே நான் அந்த சட்டப்பேரவையில் அதை பதிவு செய்திருக்கிறேன். அந்த விடயங்களில் தான் நான் மாறுபடுகிறேனே தவிர எனக்கான உரிமை கோருகின்ற போது நான் மாறுபடுகிறேன். அதான் பேரவைத் தலைவருக்குமா எனக்கு அது வந்து எல்லா கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கும் பேரவைத் தலைவருக்குமான மோதல் என்பதும் வாக்குவாதங்கள் என்பதும் பேரவைக்குள் நடக்கும். ஆனால் வெளியில் வந்த பிறகு அது இருக்காது. அதே முறையை தான் நானும் பின்பற்றுகிறேன். ஏற்கனவே 2001 2006 2006 2011 ஆண்டு காலம் நான் 2 முறை மாண்புமிகு மறைந்த முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களோடும் மறைந்த மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோடும் நான் சட்டப்பேரவையில் பணியாற்றிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் காளிமுத்து அவர்கள், மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரவைத் தலைவராக இருந்த ஆவுடியப்பன் அவர்கள் இருவரிடத்திலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே மணியடித்து போதும் என்று அவரே அந்த கேள்வி கேட்கறது இல்ல, இது எல்லாருக்குமே நடக்குது. அது எனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்குது. அதனால நான் கொஞ்சம் ஆமா நான் தோணல, உண்மையிலே எனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்குது. அது வேறு வேறு காரணங்கள் இருக்கு என்று இப்போது எனக்கு தெரிய வருகிறது. அதை பிற்காலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூட்டணி சார்ந்து கூட்டணி சார்ந்ததுக்கு அதுக்கு இல்ல, நான் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதை குறித்தான சில போராட்டங்களை சில முன்னெடுப்புகளை நான் எடுத்து வருகிறேன். அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நான் அது போன்று எடுப்பது பேரவை வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அது பிடிக்கவில்லை. அதெல்லாம் என்னை பற்றியான சில தவறான தகவல்களை கூட பேரவைத் தலைவருக்கும் சொல்லியிருக்கலாம். அல்லது பேரவைத் தலைவர் அவர்களும் என்னை பற்றி ஒரு தவறான புரிதலோடு வேல்முருகன் அப்படி போறாரா அப்படின்ற பார்வையில் கூட என்னை அணுகலாம். ஆனால் சுற்றுச்சூழல் விவகாரம் அப்படிங்கிறது எல்லாரும் முன்னெடுக்க வேண்டிய விஷயம் தான். அது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை? இல்லை, அது 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 எப்படிங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உனக்கு கனிம வளம், நீர்வளம், நிலவளம், ஆறு, மணல், கிரானைட்டு, மணல்கள், மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் பாதுகாக்கணுன்ற எண்ணம் உடையவன் நான். ஆனால் இன்றைக்கு அது வந்து அரசாங்கத்தாலேயும் உயர்நீதிமன்றங்களாலுமே அனுமதி வழங்கப்பட்டு அது பல இடங்களில் இன்னைக்கு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. அப்ப அதையெல்லாம் நான் வந்து ஆணித்தரமாக எதிர்க்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாரஸ் லாரிகள் 32 டயர் 36 டயர்களில் இதை வந்து அங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த கனரக வாகனங்களில் தமிழ்நாட்டு கனிம வளங்கள் கடத்தி செல்வது தடுப்பதற்கான ஒரு அரசு ஆணையை வெளியிட்டோம். அதை கடத்துகிற மாபியா கும்பல்கள் ஒன்று சேர்ந்து உயர்நீதிமன்றத்தை நாடி நாங்கள் போட்ட தமிழ்நாடு அரசு போட்ட அந்த உத்தரவை நிறுத்தம் செய்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது கனிம வள கொள்ளை. ஆக இது போன்ற விடயங்களில் நான் சமரசமற்று போராட்ட களத்தில் இருக்கிறேன். அதனால என்னை பொறுத்த வரையில இதை குறித்து வேல்முருகன் இது போன்றெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டே அரசுக்கு எதிராக பேசுகிறார், அரசுக்கு எதிராக போராடுகிறார் என்கிற ஒரு தவறான பிம்பத்தை, தவறான கருத்தை எனக்கு பிடிக்காத ஒரு சிலர் தமிழக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒரு கருத்தை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள். ஆக அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கிற விஷயத்தை நீங்க தடுக்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது அப்படி அது அப்படி புரிஞ்சிக்காது, அது உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்தவரை அது திமுக ஆட்சியாளர்களா அதிமுக ஆட்சியாளர்களா சட்டத்திற்கு புறம்பாக கனிம வளங்கள் கொள்ளை போனால், இயற்கை வளங்கள் கொள்ளை போனால் அதான் சட்டத்திற்கு நீதிமன்ற அனுமதியோடு அது செய்கிறார்கள். அதை கூட தடுக்கணும் அப்படின்றத என்னுடைய போராட்டம், என்னுடைய வேண்டுகோள். அது நிறைவேறவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதெல்லாம் நான் அதை குறித்து வேகமாக பேசுகின்ற போது என்னை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் கட்டுப்படுத்துகிறார், டார்கெட் பண்ணுகிறார் என்பது உங்கள் வாயால் வந்த வார்த்தை. என்னை பொறுத்தவரையில் பேரவைத் தலைவர்கள் என்னை கட்டுப்படுத்துகிறார், மட்டுப்படுத்துகிறார். அது எனக்கு கூடாது. எனக்கு மக்கள் சார்ந்த விடயங்களை நான் எந்த சப்ஜெக்ட் பேச வரணும் அந்த சப்ஜெக்ட் முழுவதுமாக அந்த கருத்தை பேசுவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டுதான் நான் போராடி வருகிறேன். தொடர்ச்சியா விஜய் அவங்களுடைய பணிகளை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா எல்லா கூட்டணியும் ஓரளவுக்கு திமுகவினுடைய கூட்டணி, அதே போல அதிமுக கூட்டணி எல்லாம் செட்டில் ஆன மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து தனித்து விடப்படுறதா பாக்குறீங்களா? அது அவருக்கு எப்படிப்பட்ட அரசியல் பயணத்தை கொடுக்கும்? இல்லை, அவர் பொறுத்தவரையில் அவருடைய தன்னம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய சுய காலில் நின்றுதான் இந்த கட்சியை அவர் உருவாக்கியிருக்கிறார்.
ஆக தேர்தல் வருகின்ற போதுதான் யார் யாரோடு அணியில் இருக்கிறார்கள், யார் யாரோடு அணியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். இன்னும் நேரம், ஓராண்டு காலம் இருக்கிறது. அதற்குள்ளாக விஜய் இன்னும் தங்கள் அணியில் பல பேர் சேர்ப்பதற்கான ஆயத்த பணிகளில் அவர் ஈடுபடலாம், அல்லது அவர் தனித்தே நிற்பதற்கான முடிவை எடுக்கலாம். அது அந்த கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலைக்குழு கூடி அந்த தலைவர் எடுத்து அறிவிக்க வேண்டிய ஒரு முடிவு. என்னை பொறுத்த வரையில் விஜய் அவர்கள் இன்னும் மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களோடு நின்று மக்களுக்காக பணி செய்து மக்கள் மனங்களை வென்று ஒரு மகத்தான அரசியல் தலைவராக அவர் உருவாக வேண்டும். அந்த சினிமா பாணியிலேயே தற்போது அவர் அரசியல் செய்கிறார் என்று பத்திரிகை ஊடக மூத்த பத்திரிகையாளர்களால் விமர்சிக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாரம் ஒரு முறையோ அல்லது குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையோ பத்திரிகையாளருடைய மாநாட்டை நடத்தி அதில் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து, சட்டமன்றத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை குறித்து பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு நிதி தர மறுப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழரை, தமிழ்நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டின் வேலை உரிமையை பறிக்கின்ற நாசகர மோசமான திட்டங்கள் போடுவதிலிருந்து ஆளுநரை வைத்துக்கொண்டு நேற்று பாருங்க, இன்னைக்கு ஒரு முழக்கத்தை கல்லூரிகளிலே திரும்பவும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை முன்வைக்கிறார், அதை போடுகிறார்கள். இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையோடு ஊடக மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் பேசி தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க தூண்டணும் அப்படின்றது என்னுடைய பெரும் விருப்பம். நன்றி.